தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 35வது வாக்கியம், உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். அதாவது தெய்வம் நம்ம சொல்ல வார்த்தை, சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள், இதோ விழிப்போடு இருங்கள், உடனே செயல்படுங்கள். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டு இருக்கட்டும். அது மங்கி இருக்கின்றது, அது மங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் நீ உற்சாகத்தோடு நேரம் இல்லை. அதனால் வாசிக்கிறோம்ல, இயேசுடைய முதல் பிரசங்கமே நமக்கு எல்லோரும் தெரியும். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில், இதோ காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். திருமுகி யோவானுடைய வார்த்தையும் அதுதான். அப்போ காலம், இன்னொரு காலம் வரப்போவதில்லை, காலம் வந்து விட்டது, இறையாட்சி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்பு. இனி நமக்கு நாட்கள் இல்லை, நேரம் இல்லை. ஆகவே உடனடியாக செயல்படப்பாரு, அன்பு செய்யப்பாரு, மன்னிப்பு கொடுக்கப்பாரு. காரணம் இறுதி காலம் நெருங்கி வந்து விட்டது. இனி அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆக வெறுப்பு வைரக்கெல்லாம் வைத்துவிட்டு, கோப உணர்வுகளை தூக்கி உதறி தள்ளிவிட்டு, மற்றவர்களை அன்பு செய்ய பாருங்கள், மன்னிப்பு கொடுங்கள். மன்னிப்பு கொடுக்காத இடத்தில் மன்னிப்பு கொடுங்கள். நமக்கு எல்லோரும் தெரியும், மரணம் எப்போ வரும் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த நொடியில் நாம் மறிக்கிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, நமக்கு மீட்பு கிடைக்குமா? ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே உடனடியாக செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் செய்து விடுங்கள். பாவ சங்கத்தை எல்லாம் செய்து கொள்ளுங்கள். நல்ல பாவத்துக்கான மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். பிறரை மையப்படுத்தி வாழ பாருங்கள். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இது ஆண்டவரே, இப்போது நான் உயிரை விட்டேன் என்றால் எனக்கு நீ வர வேண்டும், அந்த காரணம் உடனே செய்து விடுகிறேன் சொல்லிக்கொண்டு உடனே தீர்மானம் எடுத்து செயல்பட வேண்டிய நிமிடங்கள். இதனுடைய அர்த்தங்கள், வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும், எச்சரிக்கையாரு. காரணம் இதோ நேரம் நெருங்கி வந்து விட்டது. கண்களை மூடிக்கொள்வோம். வெறுப்பு வைராக்கியம் எதுவும் இல்லாமல் வாழ சக்தி எனக்கு தந்திரலும். மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கொடுக்கவும் எனக்கு சக்தியை தந்திரலும். உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.